காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். ஏன் டீச்சர்? என்ன கார்த்தி, இவ்வளவு பூவை என்ன டீச்சர் பண்ணுவீங்க? இவ்வளவு பூவை என்ன பண்றது? ஊட்டி ரோஸ் தானே, 4-5 நாள் தாங்காது. தினமும் ஆள் கொண்ட தலையில வச்சுக்க வேண்டியதான். நான் இருக்கேன், அக்கா இருக்காங்க, மைனி இருக்காங்க, ஐசக்கா இருக்காங்கல்ல, இந்த பிருந்தா, பூமாரி எல்லாருக்கும் ஆள் கொண்ட கொடுக்க வேண்டியதானே கார்த்தி? சார்தான் டீச்சர், சார்தான் டீச்சர். சீக்கிரம் வா, பஸ் போயிட போகுது. சரி நடக்க டீச்சர். பூமாரி பிருந்தாவெல்லாம் எங்கடா? இந்த முன்னாடி பஸ் ஸ்டாப்ல போய் நிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க டீச்சர். சரி அப்ப சீக்கிரம் வா. கிளம்பியாச்சா? ஆமா, வேலை முடிஞ்சிருச்சு, கிளம்ப வேண்டியதானே டீச்சர். உங்களுக்குன்னா வீடு இங்க பக்கத்துல இருக்கு, நடந்தே கூட போயிடலாம். என்ன சார்? ஆமாங்க டீச்சர். மாமா நான் முன்னாடி நடக்கிறேன். குட்டிமா இருங்கடா, மாமா வர்றேன். சரி நான் கிளம்பட்டுமா? வீட்டுக்கு போயிட்டு கோயிலுக்கு வேற போகணும். கோவிலுக்கா? எதுவும் விசேஷமா டீச்சர்? விசேஷம்லாம் ஒண்ணும் இல்ல சார், அது ஒரு சின்ன பிரச்சனை. பிரச்சனையா? யாருக்கு? அது எங்க அக்காவுக்கு. உங்க அக்காவுக்கா? என்ன பிரச்சனை டீச்சர்? அது ஒரு குடும்ப பிரச்சனை சார், அது நான் பாத்துக்கிறேன். சரி நான் வரட்டுமா? நேரமாச்சு. ஏன் டீச்சர், என்கிட்ட சொல்லக்கூடாதா? ஐயோ அது அப்படி இல்ல சார், அது வெளியே சொல்ற மாதிரி பிரச்சனை இல்ல. சரி நான் கிளம்புறேன் சார், லேட் ஆயிடுச்சு, கோயிலுக்கு போகணும். நாளைக்கு பார்க்கலாம். சரி சரிங்க டீச்சர், சரி போயிட்டு வாங்க. மாமா. என்னடா? அத்தை அவங்க வீட்ல என்ன பிரச்சனைன்னு உங்ககிட்ட கூட சொல்ல மாட்டேங்கறாங்க மாமா. வீட்டு பிரச்சனையை வெளியே சொல்லக்கூடாதுங்கிறதுல உங்க அத்தை எப்பவுமே கெட்டி. இப்போ எப்படி மாமா தெரிஞ்சுக்கிறது? வெற்றி மாமாவுக்கு போன் போடுவோம். வெற்றி மாமா சொல்லவே இல்ல பாத்தீங்களா? வெற்றி மாமா இப்பெல்லாம் நம்ம வீட்டுக்கு வர்றது இல்ல மாமா. நீங்க கொஞ்ச நாளைக்கு அவரை நம்ம வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்லி வச்சிருக்கீங்கல்ல. அதானடா, போன் போடும்போது ஒண்ணும் சொல்லலையே. இத கேப்போம். டேய் வெற்றி. சொல்லுங்கப்பா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியா? எங்க இருக்க? ஸ்டேஷன்ல. ஆமா, என்ன பிரச்சனை வீட்ல? பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. டேய் என்னடா பிரச்சனை? ஒண்ணும் இல்லடா. உனக்கும் வளர்மதிக்கும் ஏதாவது பிரச்சனையா? அது சொல்லுடா, உனக்கும் வளர்மதிக்கும் ஏதாவது பிரச்சனையா? அது இல்லடா. அது ஏதோ இருக்கு. உன்கிட்ட சொல்ல வேண்டாம்னு பார்த்தேன். ஏன் ஏன் சொன்னா என்ன? இல்லடா, நீ ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனையில இருக்க. அது சரி, நமக்கு என்னைக்கு தாண்டா பிரச்சனை இல்லாம இருந்தது? ஆமா, அதை சொல்லு. அப்புறம் சரி, என்ன என்ன பிரச்சனை? அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்டா. அதுதான் எப்பவுமே நடக்கிறதாச்சே. இப்போ எந்த விஷயத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? லேடிஸ் மேட்டர்ரா. டேய் என்னடா சொல்ற? ஆமா அது. இரு இரு. குட்டிமா வீட்டுக்கு கிளம்பலாமாடா? அது என்ன, எப்பவும் போலதான். வெற்றி மாமா வேலைக்கு போயிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்களாம். அதுக்காக வளர்மதியத்தை கோச்சுக்கிட்டாங்களாம். வேற ஒண்ணும் இல்லடா. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாகும். போலீஸ் வேலைனா அப்படிதான் இருக்கும். ஆமாடா குட்டிமா. சரி நம்ம வீட்டுக்கு போவோமா? நான் வெற்றி மாமா கிட்ட அப்புறமா பேசிக்கிறேன். ஏன் வெற்றி, கோயிலுக்கு போகணுமா? ஆமா, வர சொல்லி இருக்காங்க. அங்க சிஸ்டர் வீட்டு தெருவுல இருக்குல்ல, அங்கதான். சரி நானும் வர்றேன். நீ எதுக்குடா? வேலையை பாரு. வர்றேன் வர்றேன், வை. சரி போமாடா. அத்தைக்கு இன்னும் பஸ் வரல மாமா. வழக்கம் போல பஸ் ஸ்டாப்புக்கு பின்னாடி நிப்போம். அத்தை பஸ் ஏறி போகவும் போவோம். இதுக்கு நம்மளே தினமும் அத்தையை கொண்டு போய் விட்டுறலாம்ல மாமா? வருவாங்களாடா உங்க அத்தை? அவங்க வீட்டு விஷயத்த கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க, எப்படி நம்ம கூட வருவாங்க? அதுவும் சரிதான். எப்ப மாமா அத்தை நம்ம வீட்டுக்கு வருவாங்க? வருவாங்க, சீக்கிரமே வருவாங்க. சரி வாங்க, பஸ் ஸ்டாப் பக்கத்துல போய் நிப்போம். அக்கா அழுதுகிட்டே இருக்காத, கோயில்ல வந்து நார்மலா வை முகத்தை. எனக்கு அழுகையா வருது மலரு. வெற்றி போன காதலர் தினத்துக்கு எனக்கு வாங்கி கொடுத்த ரோஜா பூச்செடி வாடி போச்சு தெரியுமா? அந்த செடி வந்த புதுசுல இவ அந்த செடிக்கு ஓயாம தண்ணி ஊத்திக்கிட்டே இருப்பா. ஒரு நேரம் காலமே கிடையாது. இவதான் நல்லா பாத்துக்கிறாள்னு சொல்லிட்டு நான் அந்த செடியை கவனிக்காம இருந்தேன். இப்ப இவளும் தண்ணி ஊத்தாம நானும் தண்ணி ஊத்தாம அந்த செடி காஞ்சே போச்சு. அது வெற்றி சார் வாங்கி கொடுத்ததாக்கா. அக்கா
செடி வாடி போச்சுன்னா வேற செடி வாங்கி வளர்த்துக்கலாம். ஆனா வாழ்க்கை போச்சுன்னா இவ கிளவி மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கா. உள்ளத சொன்னே. என்னத்த சொன்ன போ. நாச்சியரக்கா, நீங்க சொல்றதெல்லாம் நிஜம்தானா? ஆமா வள்ளி, நானும் உங்க அம்மாவும் அன்னைக்கு கடைக்கு போகும்போது தான் பார்த்தோம். எதுனாலும் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கக்கா. என் தங்கச்சியோட வாழ்க்கை பிரச்சனை. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இருக்கக்கூடாதுங்கிறதே எங்க ஆசையும். ஆனா கண்ணால பார்த்தமே. என்னத்தடா கண்ணால பார்த்தாங்க? அதான்டா எனக்கும் தெரியல. ஒரு பொண்ணு ஸ்டேஷன்ல தெப்ட் கேஸ் விஷயமா வந்தது. அந்த பொண்ணை என் கூட கனெக்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்கடா. இது எப்ப நடந்தது? எது? அவங்க சொல்ற அந்த விஷயம் அது என்னன்னு எனக்கு எப்படி தெரியும்? அன்னைக்கு நான் ஒரு நாளைக்கு வளர்மதியை பாக்குறதுக்கு வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க வச்சு இப்படி சொல்றாங்க. சரி, இப்ப என்னதான்டா சொல்றாங்க? என்ன சொல்றாங்கன்னு போய் கேட்டாதான்டா தெரியும். சரி போ, போய் பேசிட்டு வா. ஆ. இந்தா இங்க பாரு, ஒட்டு கேட்கறதுக்கு ஆளுக்கு முன்னாடி போறத பாரு. நீங்களும் அதுக்கு தானே வந்திருக்கீங்க. இங்க நின்னு கேட்டா அங்க பேசுறது ஒண்ணுமே சரியா கேட்க மாட்டேங்குது. அங்க வேணா போய் கேட்டுட்டு வரட்டுமா? போ, இருக்கிற பிரச்சனையில நீ கொஞ்சம் எண்ணெயை ஊத்திட்டு வா போ. ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல, ஏற்கனவே உன்னைய வச்சு வெற்றிக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இப்ப நீ மறுபடியும் அங்க போய் நின்னேன்னு வச்சுக்கோ, முதல்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. பரவாயில்லையா? ஆமா ஆமா, வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு. பேசாம இங்கேயே நில்லு. அதான் நல்லது. ஆனாலும் சரியா கேட்க மாட்டேங்குது. சண்டை போடுறது கொஞ்சம் சத்தமா தான் சண்டை போட்டா என்ன? ஐஸ், எஸ். வெற்றி ப்ரோக்கு கால் பண்ணி கால் ஆன்ல வைக்க சொல்லுவோமா? ஆனா இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் உன் மூளை நல்லா வேலை செய்யும்டா. இந்த போனை ஆன்ல வச்சு என்ன நடக்கிறதுங்கிறத ஒட்டு கேட்கறது, கேமரா செட் பண்றது. திரும்பிக்கோ. இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் டெக்னாலஜியை யூஸ் பண்ணிக்கணும் ஆரை. இப்ப இங்க இருந்து அங்க பேசுறத கேட்க முடியல. இவள நீ ஏன் பேச மாட்ட? இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நீயும் எக்ஸ்பர்ட் தானே. ஆமா, எக்ஸ்பர்ட் தான். யார் இல்லைன்னு சொன்னா? இந்த விஷயத்த நான் அன்னைக்கு கையில எடுத்ததுனாலதான் மலரோட மனசு உங்க எல்லாருக்கும் புரிஞ்சது என்னனே? ஆமாமா ஆமாமா. சொல்லுங்க அவருக்கு கொஞ்சம். எப்படித்தான் ஆரை ஆனாரோ. கொஞ்சம் சத்தமா பேசுங்க ஐயா. இந்தா வந்துட்டாரு. வாங்க. வெற்றி சார் வாங்க. வாங்க மாப்பிள்ள. வெற்றி, வளர்மதி, மச்சான் ஏதோ பேசணும்னு வர சொன்னீங்க. அதான் அன்னைக்கு வீட்ல அம்மா பேசுனாங்கல்ல, அதை பத்தி தான் பேசுறதுக்கு வர சொன்னோம். அதான் அன்னைக்கே நான் என்னோட தரப்புல இருக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேனே. நான் இதுல புதுசா பேசுறதுக்கு என்ன இருக்கு? அப்ப நாங்க பார்த்தது இல்ல ஆயிடுமா? இங்க பாருங்க தே, நீங்க என்ன பாத்தீங்க, எப்ப பாத்தீங்க, அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா என் சைட்ல இருந்து நான் சொல்றேன், நான் எந்த தப்பும் பண்ணல. அன்னைக்கு என் வேலை மேல சத்தியம் பண்ணி சொல்லிட்டு போனேன், நான் எந்த தப்பும் பண்ணலன்னு. இன்னைக்கு கோவில்ல வச்சு பேசுறதுக்கு கூப்பிட்டுருக்கீங்க. இந்த கோவில்ல இருக்கிற சாமி மேல சத்தியமா சொல்றேன், நான் எந்த தப்புமே பண்ணல. உங்க பொண்ணு வளர்மதியை தவிர வேற எந்த பொண்ணையும் நான் மனசாலையும் கூட நினைச்சது கிடையாது. இதுக்கு மேல நான் வேற என்ன சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? அப்ப நாங்க பார்த்தது, நாங்க தான் அன்னைக்கு கண்ணால பார்த்தமே. அன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்ல நீங்களும் அந்த பொண்ணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நின்று பக்கத்துல நின்று பேசிக்கிட்டு இருந்தீங்களே. பேசின வார்த்தைகள்லாம் ஒன்னும் செம்மையா தெரியல. நீங்க என்னடா அந்த பொண்ணு குண்டு கட்டா தூக்கிட்டு போயிருவேன்னு சொல்றதும், அந்த பொண்ணு என்னடா இனிமே என் பின்னாடி வராதீங்கன்னு சொல்றதும், அப்புறம் அந்த பொண்ணு நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்றதும், நீ முன்னாடி போன பின்னாடி வாரேன்னு சொல்றதும், இதெல்லாம் எனக்கு ஒன்றும் சரியா படல. ஒரு பழக்கமும் இல்ல அப்படின்னா எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசணும்? போச்சு போச்சு. வெற்றி, என்ன வெற்றி? வளர்மதி, சோஃபி, உனக்கு என் மேல என்னதான் கோவம்? வளர்மதி, அக்கா என்னக்கா என்னென்னமோ சொல்றீங்க? நாங்க கண்ணால பார்த்ததையும் காதால கேட்டதையும் தான் மலரும் சொல்றோம். நாங்களா ஒண்ணு கற்பனை பண்ணி சொல்லல. ஆனா அவர் இல்லங்கறாரே. நாங்க இருக்குன்னு சொல்றோமே. மாப்ள என்ன மாப்ள இதெல்லாம்? அக்கா, யாரு எத்தனை தடவை திருப்பி திருப்பி கேட்டாலும் என்னோட பதில் ஒரே பதில் தான். நான் எந்த தப்பும் பண்ணல பண்ணல பண்ணல. எந்த தப்பும் பண்ணலைன்னா அதை நிரூபிச்சு காட்டுங்க. எந்த தப்பும் பண்ணலங்கிறத நான் எப்படி நிரூபிக்க முடியும்? நிரூபிக்க முடியல. அப்ப தப்பு பண்ணிருக்கீங்கன்னு தான அர்த்தம். வளர்மதி, நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? வெற்றி, நான் உங்களை நம்புறேன் வெற்றி. ஆனா எங்க அம்மா இப்படி சொல்றாங்க. நீங்க ஏதோ சூப்பர் மார்க்கெட்டுக்கு காய் வாங்க போகும்போது அந்த பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு எங்க அம்மா சொல்றாங்க. அப்ப அது நிஜமா வெற்றி? எப்போ என்ன அவங்க பார்த்தாங்கன்னே எனக்கு சத்தியமா தெரியல வளர்மதி. அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு நான் ரெகுலரா தானே போய்கிட்டு இருக்கேன். நம்ம வீட்டுக்கு தேவையானது எல்லாம் அங்கதானே வளர்மதி வாங்குறோம்.
அந்த சூப்பர் மார்க்கெட்ல எத்தனை சேல்ஸ் கேர்ள்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாரும் கூட தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த பொருள் எங்க இருக்கு, அந்த பொருள் எங்க இருக்குன்னு கேட்கணும்னா அவங்க கிட்ட தான் கேட்கணும். பில் கவுண்டர்ல கூட ஒரு பொண்ணு தான் உட்காந்துருக்கு. பில் போடும்போது அந்த பொண்ணு கிட்ட பேசதான் செய்யறோம். அப்ப எல்லாரும் கூட எனக்கு தொடர்பு இருக்குன்னு முடிவு பண்ணிடுறீங்களா? அப்ப மொத்தத்துல நான் எந்த பொண்ணு கூடயும் பேசவே கூடாது, அப்படித்தானே? என்ன பேசுறாரு இவரு? அந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நீங்க பேசுன விதமும் பேசுன முறையும் சரியில்லை. பேசுன வார்த்தை அப்படிப்பட்ட வார்த்தை. என்ன வெற்றி? என்ன வெற்றினா இங்க பார் வளர்மதி, நான் எந்த தப்பும் பண்ணலங்கிறத தெளிவா சொல்லிட்டேன். இதுக்கு மேல உங்க அம்மா இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போனாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. உங்க வீட்டுல எல்லாரும் ஒரு விஷயத்த கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்களா பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இதுல என்னோட துரதிருஷ்டம் என்ன தெரியுமா? என்ன நம்ப வேண்டிய நீயே நம்பல பத்தியா? அதுதான் சிஸ்டர், உங்க வீட்டுல எல்லாரும் இப்படி பேசுறாங்க. உங்ககிட்ட நான் கேக்குறேன், நீங்களாவது என்ன நம்புறீங்களா சிஸ்டர்? அவங்க எல்லாரும் நான் பண்ணாத தப்ப பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. ஆனா நான் பண்ணலன்னு சொல்றத யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க சிஸ்டர். நிரூபிச்சு காட்டுங்கன்னா நடக்காத ஒரு விஷயத்த நான் எப்படி நிரூபிக்க முடியும்? அப்படி ஒரு விஷயம் நடக்கலங்கறத நீங்க நிரூபிச்சு காட்டுங்க. முதல்ல நீங்க சொன்ன மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குங்கறத நீங்க நிரூபிச்சு காட்டுங்க. அதுக்கப்புறம் அது இல்ல, அது பொய்ங்கறத அவர் நிரூபிச்சு காட்டட்டும். ஆமா. அதை எப்படி நாங்க நிரூபிக்க முடியும்? நாங்க தான் பார்த்தோம்னு சொல்றோம். பாத்தீங்கல்ல, அப்படி ஒரு பொண்ணு கூட இவருக்கு பழக்கம் இருக்குன்னு சொல்றீங்கல்ல. ஆமா, அந்த கன்றாவியை தான் கண்ணால பார்த்தோமே. அதத்தான் நிரூபிச்சு காட்டுங்கன்னு சொல்றேன். அதத்தான் நீங்க நிரூபிச்சு காட்டுங்கன்னு அவர் சொல்றாரு. அதை மட்டும் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் அவர் அதுக்கு ஒத்துக்குவாரு. என்ன சார்? ஒத்துக்கிறேன் சிஸ்டர். அப்படி மட்டும் இவங்க செஞ்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏத்துக்கிறேன். எங்க மைனிய பாத்தியா ப்ரோ, என்ன போடு போடுறாங்கன்னு? உன் விஷயத்திலயும் அப்படி 4 போடு போட்டிருந்திருக்கணும். அப்ப பேசுவேன். அதப்படி அந்த பொண்ணு கூட தான் இவருக்கு பழக்கம் இருக்கே. உடனே அந்த பொண்ணு கிட்ட போய் சொல்லிட மாட்டாரு, இந்த மாதிரி என்னைய பத்தி கேட்டு வருவாங்க, இல்லன்னு சாதிச்சிருன்னு. இப்படி எல்லாம் ஏட்டிக்கு போட்டியா ஏதாவது பேசினா அதுக்கு நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. இப்ப என்ன கேட்ட இதே கேள்விய உங்களை பார்த்து நான் கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாதுதே. என்னைய பார்த்து கேப்பீங்களா? என்னைய பார்த்து என்ன கேப்பீங்க? வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசாம இருக்கேன், என்ன பேச வச்சிடாதீங்க. மாப்ள, என்ன பார்த்து பேசுங்க. வெற்றி, எங்க அம்மா வெற்றி, பார்த்து பேசுங்க. நான் மட்டும் பார்த்து பேசணும். நீங்க ஆனா யாரும் பார்த்தும் பேச மாட்டீங்க, யோசிச்சும் பேச மாட்டீங்க. வேலை விஷயமா ஒரு ஆம்பளை வெளியே போனா ஒரு நாளைக்கு எத்தனை பொண்ணுங்க கூட பேச வேண்டி வரும். அப்ப அந்த பொண்ணுங்க எல்லாரும் கூட எனக்கு தொடர்பு இருக்குன்னு அர்த்தமா வளர்மதி? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். ஒரு ஆம்பளை வெளியே போனா இந்த வேலை தான் பண்ணுவானா? உங்க வீட்டுல எத்தனை பேர் வராங்க? பால்காரங்க வராங்க, காய்கறிக்காரங்க வராங்க, எல்லாரும் கூட நீங்க பேசத்தானே செய்றீங்க. அப்ப இதே கேள்வியை நான் திருப்பி உங்களை கேட்கட்டுமா? உன் விஷயத்திலயும் அப்படி 4 போடு போட்டிருந்திருக்கணும். அப்ப பேசுவேன். இவன் ஏன்டா இப்படி தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான்? சண்டையை பெருசாக்கி விட்டுருவான் போலடா. இதெல்லாம் சரியான பேச்சா? நாங்கலாம் இந்த மாதிரியா பேசிக்கிட்டு இருக்கோம்? அப்ப நான் மட்டும் அந்த மாதிரி பேசணும்னா? பேசுறீங்கன்னு தானே சொல்றோம். நான் பேசல. எனக்கு அந்த மாதிரி எந்த பழக்கமும் கிடையாது. இதுக்கு மேல நான் என்ன சொல்லணும்? இவரு சொன்னதையே தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவ பேச்ச கேட்டு இவர் இன்னொரு தடவை பேசுறதுக்கு கூப்பிட்டது தப்பா போச்சு. இங்க பாருங்க மச்சான், நீங்க எத்தனை தடவை கூப்பிட்டு கேட்டாலும் என்னோட பதில் இது மட்டும்தான். ஏன்னா நான் எந்த தப்பும் பண்ணல. இதுக்கு மேல வேற என்ன சொல்றதுன்னு எனக்கும் தெரியல. ஒருவேளை நான் தப்பு பண்ணிருப்பேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுங்க. அது இல்லங்கிறத நானும் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இதுக்கு மேல இதை பத்தி பேச வேண்டாம். உனக்கும் ஒண்ணு சொல்றேன் வளர்மதி, கட்டிக்கிட்ட புருஷன் மேல ஒரு பொண்ணுக்கு நம்பிக்கை இருக்கணும். அவன் இல்லன்னு ஒரு விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமும் திரும்ப நீ அதையே கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா அப்போ உனக்கு என் மேலேயும் நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம், உன் மேலேயும் நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். வேலைன்னு வீட்டை விட்டு வெளியே போயிட்டா எனக்கு தலைக்கு மேல வேலை கிடக்கு, நிமிந்து கூட பார்க்க முடியல, மூச்சு விட கூட நேரம் இல்ல. இந்த லட்சணத்துல இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் எடுத்து தலைமையில போட்டுக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. நான் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது. எனக்கு அந்த மாதிரி பொண்ணுங்க சகவாசமும் கிடையாது. நான் செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கும் உனக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும்னு நீ நினைச்சேன்னா வாழ்க்கை பூரா நான் விளக்கம் கொடுத்துக்கிட்டே மட்டும்தான் இருக்கணும். வாழவே முடியாது. இதுக்கு மேல என்ன முடிவு எடுக்கணுமோ நீ எடுத்துக்கோ. அதுக்கு நான் கட்டுப்படுறேன். என்ன ஆளை விட்டுருங்க, நான் கிளம்புறேன். சார் இருங்க சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன சிஸ்டர், இதுக்கு மேல நான் எப்படி பொறுமையா இருக்கிறது? எனக்கு அந்த விஷயம் என்ன நடந்தது, எப்ப நடந்ததுன்னே ஒண்ணுமே புரியல. நான் பண்ணாத ஒரு விஷயத்த நான் பண்ணனேன்னா நான் எப்படி சிஸ்டர் தாங்கிக்குவேன்? இருங்க சார், இருங்க ப்ளீஸ். இங்க பாருங்கக்கா, அம்மா நீங்க அவரை எங்க பாத்தீங்க? சூப்பர் மார்க்கெட்ல பார்த்தோம் மலரு. அப்ப அவர் கூட அந்த பொண்ணு இருந்துச்சா? ஆமா, பக்கத்துலயே நின்னுகிட்டு இருந்தா. அது மட்டுமா, என்னென்னமெல்லாம் பேசுனாங்க. நீங்க ஒளிஞ்சு நின்னு ஒட்டு கேட்டீங்களா? ஆமா, வேற என்ன செய்ய? கண்ணு முன்னாடி நின்னா போய் பார்க்க முடியும்? பார்த்தாதான் அப்படி பேசுவாரா? இல்ல, நீங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணு கூட இவருக்கு தப்பான பழக்கம் இருக்குன்னா அத சூப்பர் மார்க்கெட்ல வச்சுதான் பேசணுமா? ஏன் கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு வருவேன்னு சொன்னார்ல, அப்போ நேரடியா வீட்டுக்கு போயிருந்திருக்கலாம்ல.
எதாச்சியா கடையில வச்சு பார்த்துருந்துருக்கலாம். அதைத்தான் கேக்குறேன். இவருக்கு கடைக்கு போகணும்னு என்ன அவசியம்? காய் வாங்க போயிருக்காரு. காய் வாங்க தான் போனாரா? ஆமா, காய் தான் வாங்கிக்கிட்டு இருந்தாரு. காய், கத்தரிக்காய், என்னென்னமோ காயெல்லாம் வேற சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஏம்மா, அக்கா சமைக்கிற லட்சணத்துக்கு இவர் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் காய் வாங்கணுமா? அக்கா காலையில வெற்றி சார் வேலைக்கு கிளம்பின உடனே நம்ம வீட்டுக்கு வந்துடுறா. நைட்டு அவர் வந்து கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் போறா. அப்போ அவங்க வீட்டுக்கு எதுக்கு அவ்வளவு காய்? அவன் அங்க சமைக்கிறதும் கிடையாது. அப்புறம் எதுக்காக அவர் சூப்பர் மார்க்கெட்டுக்கு காய் வாங்க போகணும்? அதான் அந்த பிள்ளைய பாக்குறதுக்கு போயிருக்கலாம். அதாம்மா, அந்த பொண்ணை பாக்குறதுன்னா நேரடியா அந்த பொண்ணையே வீட்டுக்கு போய் பாத்துருக்கலாமே. எதுக்காக காய் வாங்க போகணும்? அக்கா, வெற்றி சார் அடிக்கடி இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்ல இருந்து காய் வாங்கிட்டு வருவாரா? ஆமா, வாங்கிட்டு வருவாரு. நீ சமைச்சிருவியா? இல்ல, அவர் தான் எனக்கும் சேர்த்து சமைச்சு வைப்பாரு. ஏம்மா, இன்னொரு பொண்ணு கூட பழக்கம் வச்சிருக்கிறவரு எதுக்காகம்மா வேலை மெனக்கட்டு இவளுக்காக அவர் வேலையை விட்டுட்டு போய் காய் வாங்கி சமைச்சு வைக்கணும்? இவ எப்பவும் நம்ம வீட்ல தானே இருக்கா. அவரு ஒண்ணு வெளியில ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கலாம், இல்ல நீங்க சொல்ற மாதிரி அந்த பொண்ணு கூட பழக்கம் இருந்தா அந்த பொண்ணு வீட்லயே போய் சாப்பிடலாம்ல. எதுக்காக அக்காவுக்காக தேவையில்லாம காய் வாங்கி சமைச்சு வைக்கணும்? பாசம் இருக்கிறவங்க மட்டும் தானமா அப்படி பண்ணுவாங்க. அப்படி பாசம் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுவாங்களாமா? இல்ல அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்றதுக்கு அந்த சூப்பர் மார்க்கெட்டை தவிர்த்து வேற இடமே கிடையாதா? எல்லாரும் வந்து போற அப்படி ஒரு பப்ளிக் பிளேஸ்லயா மீட் பண்ணுவாங்க? தப்பான பழக்கம் இருக்கிறவங்க தனியா யாருக்கும் தெரியாம தானமா மீட் பண்ணுவாங்க. கேளுங்க கேளுங்க சிஸ்டர், நல்லா கேளுங்க. அதையெல்லாம் யோசிக்க தெரிஞ்சிருந்தா இவங்க ஏன் இப்படி இருக்காங்க? கருப்பா, நீ வெண்ணிலாவை லாயருக்கு படிக்க வைக்கிறதுக்கு பதிலா மலர் சிஸ்டரை லாயருக்கு படிக்க வச்சிருந்திருக்கலாம். படிக்காமலே என் பொண்டாட்டி லாயர் தான்டா. அதை சொல்லு, எப்படி பாயிண்ட் பாயிண்டா எடுத்து அடுக்குறாங்கன்னு பாத்தியா? ஆமா, நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படிதான் இருப்போம். எங்களுக்கு புத்திசாலித்தனம் கொஞ்சம் அதிகம் தான். இந்த அம்மா உடனே சந்தடி சாக்கல திரும்பு ஒட்டுக்காக்குறையில ஒழுங்கா ஒட்டுக்காளு. நாச்சியாரக்கா, அம்மா சொல்லுங்க. ஒருத்தவங்க தப்பு பண்றதா இருந்தா யாருக்கும் தெரியாம மறைவா தானே தப்பு பண்ணுவாங்க. இப்படி ஒரு பொது இடத்துல வச்சா தப்பு பண்ணுவாங்க? அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இல்ல யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக கூட அந்த மாதிரி ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துக்கலாம்ல. சரி, அப்படியே இருக்கட்டும். அந்த பொண்ணு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தது? அந்த பொண்ணு காய் வாங்கிக்கிட்டு தான் இருந்தது. ஒரே வீட்டுக்கு குடித்தனம் நடத்துறதுக்கு எதுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து காய் வாங்கணும்? அது அந்த பொண்ணு வீட்டுக்கு வாங்கி இருந்திருக்கலாம்ல. அவங்க வீட்டுல வேற யார் யார் இருந்தாங்களோ? வேற யாரும்னா அவங்க அம்மா, இல்ல அவங்க அண்ணே, அவங்க அக்கா, அவங்க அப்பா, அந்த மாதிரி. இப்ப வெற்றி சாரும் அந்த பொண்ணும் என்ன பேசுனதா சொன்னீங்க? நீ முன்னாடி போ, கொஞ்ச நேரத்துல உங்க வீட்டுக்கு வருவேன்னு தானே சார் சொன்னதா சொன்னீங்க. அப்ப வீட்டுல இத்தனை பேரும் இருந்தா இவர் எப்படி அங்க தைரியமா போக முடியும்? ஆமா, ஒருவேளை உங்க மாப்பிள்ள தனியா அந்த பொண்ணு வீடு பார்த்து கொடுத்தன வச்சிருப்பாரோ? அப்படி கொடுத்தன வச்சிருந்தா எதுக்கு ஒரே வீட்டுக்கு ரெண்டு காயின்னு கேட்டேன். இல்ல மாப்பிள்ள வாங்கின காய் வளர்மதிக்கா இருக்கும், அதுக்கும் கேள்வி கேட்டேன். சமைக்கவே தெரியாதவளுக்கு எதுக்காக அவ்வளவு காயின்னு. இல்ல அக்காவுக்கும் சேர்த்து வெற்றி சார் தான் சமைக்கிறாருன்னா அவ்வளவு பாசம் இருக்கிறவர் இன்னொரு பொண்ணு கூட எதுக்கு தொடர்பு வைக்கணும்னு கேக்குறேன். இப்படி எந்த கேள்வியை கேட்டாலும் அந்த கேள்விக்கு உண்டான பதில் வெற்றி சாருக்கு தான் சாதகமா இருக்கு. கருப்பா, சொல்லுடா. பார் கருப்பா, முழுதாக கருப்பசாமியாக மாறியிருக்கும் உன் மனைவி என் சிஸ்டர் மலர்வெளியை பார். எத்தனை தடவை நம்ம பாப்பாக்கா மலர் சிஸ்டரை திட்டி இருப்பாங்க. எதையாவது யோசிச்சு பேசுறியான்னு இன்னைக்கு மட்டும் பாப்பாக்கா இதை கேட்டிருக்கணும்டா. இங்க இருந்திருக்கணும், அவங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கணும்டா. நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம்டா மலர் சிஸ்டருக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல, எல்லாத்தையும் மறந்துட்டாங்கன்னு. ஆனா நீ மட்டும் அவங்களுக்குள்ள முழுசா இறங்கி இருக்கடா. இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு பேச்சு மலர் சிஸ்டர் கிட்ட இருந்து வருமா? எதிர்பார்த்திருக்க முடியுமா? ஆமா, முன்னாடி எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டே தான் இருப்பா. இவ ஒருத்தி இப்பதான் சொன்னா நாங்கெல்லாம் ரொம்ப புத்திசாலிங்கன்னு ஆரம்பிச்சிட்டா பாரு. கருப்பா, நீ மலர் சிஸ்டர் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்டா. ஒரே ஸ்கூல்ல வேற பக்கத்துல வேலை பாக்குறீங்க. அதனாலதான்டா நான் கொஞ்சம் தள்ளியே இருக்கேன். ரொம்ப ஷார்ப்பா இருக்காங்க, பாத்துக்கோ. முத்து, நீ தாண்டா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இருக்கேன் ப்ரோ, இருக்கேன். மவனே, நீ பண்ண வேலை மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சது. இப்ப அங்கிட்ட எடுத்து விட்ட பாயிண்ட பூரா உன் பக்கம் எடுத்து விட்டாங்கன்னா நீ மாட்டின. கஷ்டம் தானே ப்ரோ? ஆமா, வெண்ணிலா மாதிரி எல்லாம் என் சிஸ்டர் இருப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத. வெண்ணிலாவுமே அப்படி இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த இவன் அவங்கள லாயருக்கு படிக்க வைக்கிறான். ப்ரோ, அப்ப எல்லா பக்கமும் நமக்கு ஆப்புதானா? நமக்குன்னு ஏன்டா என்னையும் சேர்த்து சொல்ற? உனக்குன்னு சொல்லு.
இவர் அப்படியே நல்லவர் மாதிரி எல்லாத்துல இருந்தும் எஸ்கேப் ஆயிருவாரு. இவரையும் சேர்த்துக்கங்க. ஏய், நான் என்ன பண்ணேன்? இது வரைக்கும் என்னென்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. இன்னமேலும் என்ன பண்ணுவீங்கங்கிறது தெரியாது. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நீங்களும் மாட்டுவீங்கல்ல, அப்ப இருக்கு உங்களுக்கு. இது ஏதோ சாபம் விடுற மாதிரியே இருக்கு. ஏமா, அவ கேக்குறதும் நியாயமாத்தனமா இருக்கு. யோசிச்சு பாருங்க. அப்ப நான் பார்த்தது இல்லம்மா, இவ சொல்ற மாதிரி அதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒண்ணு இருந்தா. நீங்க சொன்னதை வச்சு நானும் கொஞ்சம் கூட யோசிக்கல. ஆனா இப்ப இவ யோசிச்சு இவ்வளவு சொல்றான்னா நம்ம அதையும் என்னன்னு பாக்கணுமா? அவசரப்பட்டு நம்ம பிள்ளை வாழ்க்கையை நம்மளே கெடுத்த மாதிரி ஆயிடக்கூடாது. மலரு, அப்ப என் வெற்றி எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாருன்னு நான் சொல்றேன். உனக்கு எல்லாத்தையும் ஒருத்தவங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். எனக்கா தாலி கட்டின புருஷன் அத்தனை தடவை சொல்றாரு ஒரு வார்த்தை. அதை என்ன ஏதுன்னு நோண்டி பார்க்க தெரியல. அதை விட்டுட்டு அம்மா சொன்னதையே பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்க. இப்ப நான் சொல்லிட்டேங்கிறதுக்காக இதை பிடிச்சு தொங்குற. அப்ப உனக்கும் ஒரு அறிவு இல்ல. யோசிக்க மாட்டேன். வெற்றி சார், நாங்க கூப்பிட்டோங்கிறதுக்காக உங்க வேலையை போட்டு இங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்போ நீங்க கிளம்புங்க. இவங்க நல்லா யோசிச்சு முடிவு எடுக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க சார். எனக்காக பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். இல்ல சார், நான் உங்களுக்காக மட்டும் பேசல, என் அக்காவுக்காக தான் பேசுறேன். இவ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறா பாத்தீங்களா? இப்படியே ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஆள் இவளுக்கு எல்லாத்தையும் எடுத்து எடுத்து சொல்லிக்கிட்டே இருந்தா இவ எப்ப சார் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்க கூட ஒழுங்கா குடும்பம் நடத்துறது? ஒரு வகையில பார்த்தா உங்க மேலயும் தப்பு இருக்கு சார். நீங்க இவளுக்கு இந்த அளவுக்கு இடம் கொடுத்துருக்க கூடாது. மலரு, நீ வாயை மூடுக்கா. உனக்கு இந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்து வச்சிருக்காரு. நீ பொழுதுக்கும் அம்மா வீட்ல தான் இருக்க. உன்னை ஒரு கேள்வி கேட்கறது இல்ல. ஒரு வேலை நீ பாக்குறது இல்ல. அதுக்கும் உன்னை ஒரு கேள்வி கேட்கறது இல்ல. இப்படி எல்லாம் ஒருத்தர் இருக்காரு. ஆனா நீ அவரை இப்படித்தான் பேசுவே, இப்படித்தான் புரிஞ்சு வச்சுக்குவ. சார், நீங்க கிளம்புங்க சார். இவங்க மேற்கொண்டு என்ன முடிவு எடுக்கணுமோ முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க சார். சரிங்க சிஸ்டர், வரேன். வாங்க சார். கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் சிஸ்டர், வரேன். எல்லாருக்கும் வரேன், போயிட்டு வரேன். வாங்க. வெற்றி. ஏக்கா, என்னக்கா இப்படி ஆயி போச்சு? நம்ம இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும். அதானக்கா. பாத்தியாடா கருப்பா எப்படி பேசுறாங்கன்னு? விடு விடு, அதெல்லாம் தெரிஞ்சது தானே. ஆனா சிஸ்டர் எப்படி பேசுனாங்கன்னு பாத்தியாடா? ஏண்டா சிஸ்டர் இவ்வளவு யோசிக்கிறாங்கல்ல, பேசாம அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுடா. சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வர வழியை பாரு. ஆமாடா, அவங்க சொன்னா புரிஞ்சுக்குவாங்க. எல்லாத்தையும் சொல்லிடலாம்டா, புரிஞ்சுக்குவாங்க. ஆனா குழந்தை எங்கன்னு கேட்டா நான் என்னடா சொல்லுவேன்? சாரிடா. விடுறா, நான் நேரம் பார்த்து சொல்லிக்கிறேன். ம் சரி, போலாமா? சரியா போயிடும் என்ன? மலர் சிஸ்டர் அங்க வளர்மதி கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லடா. அப்புறம் என்ன, விடு, பாத்துக்கலாம். போலாமா? ம் அத்தை, நான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாடா தாயி, போயிட்டு வா. இனி ஆசீர்வாதம் பண்ணுங்க தே. நல்லா படிப்படா தாயி, நல்லா படிச்சு பாஸ் ஆயிருவ. எந்திரி எந்திரி. மாமா, உங்க காலையில விழுகட்டுமா? வேண்டாமா? வேண்டாம் வேண்டாம், இருக்கட்டும். நல்லா படிங்க. அதை கேட்க கூடாது, உளுந்திருக்கணும் படக்குன்னு. மாமா வேண்டான்னு தான் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும். உனக்கு எல்லாம் தெரியுமத்தா. நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு பாக்குற? உன்னை முதல்ல ஏதாவது படிக்கிறதுக்கு அனுப்பணும். நல்லா லாயருக்கு படிக்காமலே லாயர் தான்டா. அது என்னமோ உண்மைதான். உனக்கு இருக்கிற வாய்க்கு நீ எல்லாம் வக்கீலுக்கு படிச்சேனா சுப்ரீம் கோர்ட்டே ஆடி போயிரும். ஆமா ஆமா. பேபி வா, கிளம்பு, நான் உன்னை கொண்டு போய் விடுறேன். இந்தா அந்த துறைய பாரு. முத்து, நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. என்ன பேபி? நீங்க நம்ம மாவட்டத்தை தாண்டி எப்படி வருவீங்க? பாத்தையா, லாயருக்கு படிக்க ஆரம்பிக்க முன்னாடியே ரூல்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டான். என்ன பேபி, கார்ல தானே வரப்போறேன், யாருக்கு தெரிய போகுது? அந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. உங்களை சைன் போட்டு கூட்டிட்டு வந்திருக்கிறது மாமா. ஒழுங்கா வீட்ல இருங்க, நான் போய்க்குவேன். சரி, அப்ப ப்ரோ கூட போறியா? கொண்டு போய் விடுறீங்களா ப்ரோ? மாமா என்ன லாயருக்கு படிக்க வைக்கிறதே நான் என்னோட சொந்த காலில் நிக்கணும், எதையும் யோசிச்சு தைரியமா நானா முடிவெடுத்து பண்ணணுங்கிறதுக்காக தான். இப்போ காலேஜுக்கு கொண்டு போய் விடுறதுக்கு கூட ஒரு ஆளை சப்போர்ட்டுக்கு தேடுனா அப்புறம் நான் லாயருக்கு படிக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்புறம் ஊர் உலகத்துல பொம்பளை பிள்ளைங்க எங்கெங்கெல்லாமோ போயிட்டு வராங்க. இந்த இருக்கிற மதுரைக்கு போயிட்டு வர்றதுக்கு எனக்கு தெரியாதா? வேணுங்கிற அளவுக்கு காசு கொடுத்துருக்கீங்க, கையில போன் இருக்கு, எதுவும் பிரச்சனைனா கால் பண்ணுவேன். மற்றபடி எதுனாலும் நான் பாத்துக்குவேன். அதே மாதிரி அங்க போயிட்டு எதுவும் தெரியலன்னா மாமா உங்களுக்கு கால் பண்ணி கேக்குறேன். சரிங்கம்மா.
பேபி அவ்வளவு தூரம் தனியா எப்படி போவ பேபி? மிஸ்டர் எம்கே, நீங்க அந்த வயசுலயே தனியா அமெரிக்கா வரைக்கும் போயிட்டு வந்திருக்கீங்க. நான் மிஸ்ஸஸ் எம்கே இங்க இருக்கிற மதுரைக்கு தனியா போயிட்டு வர மாட்டேனா? போயிருவியா பேபி? அவ போயிருவாடா, நீ ரொம்ப படம் காட்டாத. ஒரு 4 நாளைக்கு பாரு, 4 நாள் கழிச்சு மதுரையவே விலைக்கு வாங்கிட்டு வந்துருவா. என்ன வெண்ணிலா? அந்த அளவுக்கு காசு இல்லையே. பாத்தியா? நீ அடங்கு முதல்ல. ஏன்டா பெரியவனே, இவ சும்மாவே 8 ஊருக்கு பேசுவா. இவளை லாயருக்கு படிக்க வச்சு கேட்டாங்கல்ல ஒரு கேள்வி உன் சின்னவனை பார்த்து, அதுக்குதான். அப்ப சின்னவன் பாடு திண்டாட்டம் தான் இனிமேலு. வெண்ணிலா, சொல்லுங்க மாமா. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், பேசுறதுக்கு ஒரு சாமர்த்தியம் தேவைன்னா பேசாம இருக்கிறதுக்கும் ஒரு சாமர்த்தியம் தேவை. எஸ். பேச்சிலையும் சாமர்த்தியத்தை காட்டணும், பேசாம இருந்தும் சாமர்த்தியத்தை காட்டணும். யா ரைட். ஓகே ஜி, புரிஞ்சுக்கிட்டேன். கிளம்பட்டுமா? ஓகே, கோ ஹெட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஜி. மைனி, போயிட்டு வரேன். போயிட்டு வா, மதுரை பத்திரம். சரி அத்தே, போயிட்டு வரேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும்டா தாயி. போன்ல எந்நேரமும் சார்ஜ் இருக்கிற மாதிரியே பாத்துக்கிடணும். என்ன சரிங்க தே. ஏதாவதுன்னா உடனே வீட்டுக்கு போன் போட்டுறணும். என்னடா, பயப்படக்கூடாது. சரிங்க தே, பயப்பட மாட்டேன். முத்து, போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வா பேபி. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.